பெண் குழந்தைங்க இப்பெல்லாம் சீக்கிரமாவே பூப்படைஞ்சுறாங்க. சீக்கிரமானா ஒரு 9, 10 வயசுலலாம் நெறைய பெண் குழந்தைங்க வயசுக்கு வந்துர்றாங்க. இந்த மாதிரி சீக்கிரமா வயசுக்கு வர்றதுனால, அவங்க லைஃப்ல பின்னாடி என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, குழந்தையின்மை, அப்புறம் அதையும் தாண்டி அவங்க மாசமானாங்க அப்படின்னா, மாசமா இருக்கிற சமயத்துல சுகர் வரது, பிரஷர் வரது, அதுக்கப்புறம் ரெகுலர் சைக்கிள்ஸ் வராம போறது, இர்ரெகுலர் சைக்கிள்ஸா இருந்து அதிகமா ப்ளீடிங் போறது, அப்புறம் ஒரு கட்டத்துல கர்ப்பப்பை கேன்சர். இவ்ளோ பிரச்சனைகளும் சீக்கிரமா ஒரு பெண் குழந்தை வயசுக்கு வர்றதுனால ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி பெண் குழந்தைங்க 14, 15 வயசுல தான் வயசுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு 20, 22 வயசுல கல்யாணம் பண்ணி வைக்கும் பொழுது மாசமாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருந்தது. இப்போ 9, 10 வயசுலயே வயசுக்கு வந்துறதுனால, அவங்களுடைய கருமுட்டைகள் சீக்கிரமா வயசாயிடுது. நமக்கு வயசாகுற மாதிரி அந்த கருமுட்டைகளுக்கும் வயசாயிட்டே தான் இருக்கும். ஒவேரியன் ஏஜிங் அப்படின்னு சொல்லுவோம். இதனால அவங்களுக்கு குழந்தையின்மை, அதாவது சரியான வயசுல குழந்தை பெத்துக்க முடியாம போற பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னொன்னு உடல் பருமன். இப்போ இந்த 9, 10 வயசுல வர நிறைய குழந்தைங்க உடல் பருமன் ரொம்ப அதிகமா இருக்கு. இதனாலயும் அந்த ஒவேரியன் ஏஜிங், அதாவது கருமுட்டைக்கு வயசாகக்கூடிய தன்மை ரொம்ப அதிகம் இருக்கு. இதனாலயும் குழந்தையின்மை ஏற்படுது. சரி, இவ்ளோ பிரச்சனை சொன்னீங்க டாக்டர். ஒரு பெண் குழந்தைக்கு சீக்கிரமா வயசுக்கு வர்றது மூலமா நடக்குது அப்படின்னு. பட் இதெல்லாம் தடுக்க முடியுமா? ஏதாவது மாத்திரை போடணுமா? இல்ல ஊசி போடணுமா? அப்படின்னா, இல்லவே இல்ல. எந்த விதமான மாத்திரையிலயோ, ஊசியிலயோ இத சரி பண்ணவே முடியாது. அப்படின்னா இதுக்கு க்யூரே இல்லையா? இப்படிதான் வாழ்ந்தாகணுமா? அப்படின்னா, இத தவிர்க்க முடியும். எப்படி தவிர்க்கிறது? என்ன செஞ்சா இத நம்ம தவிர்க்க முடியும் அப்படின்னா, ஒரு குழந்தைய வயித்துல மாசமா இருக்கும் பொழுதே இத ஒரு தாய் யோசிக்க ஆரம்பிக்கணும். நம்ம குழந்தை, பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, இப்படிதான் நடந்துக்கணும். குழந்தை பொறந்ததுக்கு அப்புறம் இப்படிதான் செய்யணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் மாசமா இருக்கிறப்பையில இருந்தே அந்த குழந்தைக்கு தேவையானதை செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, இந்த சிச்சுவேஷனை கட்டாயம் நம்மளால தவிர்க்க முடியும். என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போ நிறைய பேருக்கு கர்ப்ப காலத்துல சுகர் இருக்கு இல்லையா? ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ், ஜிடிஎம் மதர்ஸ் அப்படின்னு நம்ம அதை சொல்லுவோம். இப்போ நிறைய பேரு, டாக்டர் நாங்க கன்சீவ் ஆகணும், எங்களுக்கு மாத்திரை கொடுங்க, ஊசி போடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா இவங்கள முக்கால்வாசி பேரு அவங்க இருக்க வேண்டிய வெயிட்டை விட கொஞ்சம் ஓவர் வெயிட்டா இருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 10, 15 இல்ல 15, 20 கிலோ ஓவர் வெயிட்டா இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு மாசமானதுக்கு அப்புறமா கட்டாயம் இந்த ஜிடிஎம், அதாவது பிரெக்னன்சி சுகர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அப்ப இவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, மாசம் ஆகுறதுக்கு பிளான் பண்றதுக்கு முன்னாடியே இந்த எக்ஸ்ட்ரா வெயிட்டை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் பிரெக்னன்சி பிளான் பண்றாங்க அப்படின்னா, இந்த ஜிடிஎம் பிரெக்னன்சி சுகரை கட்டாயம் தவிர்க்க முடியும். ஒன்ஸ் அது வந்துருச்சு அப்படின்னா, உங்களோட சுகர் கண்ட்ரோலை நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சுக்கணும். டாக்டர் சொல்ற அட்வைஸ் படி இன்சுலின் போடுறது, ஐயோ நான் இன்சுலின்லாம் போட மாட்டேன், நான் மாசமா இருக்கிறப்ப டயட்ல இருந்து காமிப்பேன் அப்படின்னு இல்லாம, கர்ப்ப காலத்துல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து அந்த அந்த சுகர் வேல்யூ ரொம்ப அதிகமாகாம கரெக்டா மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நீங்க சாப்பிடுற உணவு தாய்ப்பால்ல அவங்களுக்கு கிடைக்கும். அப்ப நீங்க முதல்ல சுகர், அதாவது நாட்டு சர்க்கரை, பனம், வெல்லம், கருப்பட்டி எல்லாமே அத தவிர்க்கணும். புரதம், நல்ல கொழுப்பு, காய்கறி, ஃபைபர் உணவு, இந்த மூணையுமே உங்களோட உணவுல எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறீங்களோ, இந்த சுகர் எல்லாம் குறைச்சிட்டு, மாவு சத்து பொருட்களை நல்லாவே குறைச்சிட்டு, இந்த சத்தான உணவுகளை நீங்க எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ,
குழந்தைக்கும் அந்த மாதிரி சத்து கிடைக்கும். அப்புறம் குழந்தை கிராஜுவலா வளர வளர அவங்களுக்கும் இந்த மாதிரி உணவுகள் கொடுக்கணும். ஆனா இப்போலாம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம நிறைய சாப்பிடுறோம். ரொம்ப சுவையான உணவு சாப்பிடுறோம். அப்புறம் அடிக்கடி சாப்பிடுறோம். இதெல்லாம் தான் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இல்ல. இப்போ ஒரு 20 வருஷம் ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிலாம் வந்ததுக்கு அப்புறம்னே வச்சுக்கலாமே. ரொம்ப அந்த வெஸ்டர்ன் டயட்ட பார்த்து, வெஸ்டர்ன்னா மேலை நாடுகள பார்த்து, அவங்க என்ன சாப்பிடுறாங்களோ, அது மாரி ரொம்ப பீட்ஸா, பர்கர் ரொம்ப மாவுச்சத்து அதிகம் உள்ள பொருட்கள நம்ம எடுக்க ஆரம்பிக்கிறோம். குழந்தைங்களுக்கும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, சிப்ஸு அது இதுன்னு நெறைய நொறுக்கு தீனிகள் நெறைய நம்ப எடுக்கிறது இல்லாம, குழந்தைங்களுக்கும் அததான் ஸ்நாக்ஸ்ன்னு குடுக்குறோம். நம்மளோட உணவு முறைகள நெறைய மறந்துகிட்டே வர்றதுனால தான், இப்போ இந்த பிரச்சனை ரொம்ப நெறைய பேருக்கு நெறைய இருக்கு. பால்ல கூட சர்க்கரை, போர்ன்விட்டா, ஹார்லிக்ஸு அப்படின்னு போட்டு குடுக்காம, வெறும் பாலா குடுங்க. வெறும் பால் அதாவது அந்த பாலுடைய நேச்சுரல் சுகர், நேச்சுரல் டேஸ்ட்ட குழந்தைங்க பழக ஆரம்பிக்கணும். ஏன் அவங்களுக்கு அடிஷனலா ஒரு சர்க்கரைய போட்டு, ஒரு போர்ன்விட்டாவ போட்டு, என்னைக்கு நம்ம இந்த செயற்கை உணவுகள்ல இருந்து நம்மள விடுவிச்சுக்கிட்டு, நிறைய இயற்கை உணவுகள எடுத்துக்க ஆரம்பிச்சுக்கிறோமோ, இயற்கை சார்ந்த உணவு சாப்பிட ஆரம்பிக்கிறோமோ, அப்பதான் செயற்கையா வந்த இந்த வியாதிகளும் நம்மள விட்டு போகும். குழந்தைங்களுக்கும் இத தான் நீங்க கத்துக் கொடுக்கணும். ஸோ சர்க்கரை இந்த மாரி பால்ல சேர்க்கிறது, இல்ல வேற எந்த உணவுனாலும் உடனே அதுல ஒரு சர்க்கரையோ, இல்ல தேனோ, பனங்கருப்பட்டி, வெல்லம்னு எதையாவது சேர்த்து சேர்த்து தர்றத நிப்பாட்டணும். அந்த அந்த உணவோட இயற்கை டேஸ்ட்ட அவங்களுக்கு பழக்கணும். அவங்க வேணான்னு தான் சொல்லுவாங்க. ஆனா, கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு குடுங்க. அவங்களுக்கு புடிச்ச மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு மாத்தி குடுங்க. இன்னொன்னு அடிக்கடி சாப்பிடுறது. ஏன் முதலாவது அவங்க அடிக்கடி சாப்பிடுறாங்க அப்படின்னா, நம்ம குடுக்குற மாவு சத்து பொருட்கள், இந்த சிப்ஸா இருக்கட்டும், இல்ல பீட்ஸா, பர்கர் எதுவா இருந்தாலும் சீக்கிரத்துல செரிச்சிடும். அப்ப சீக்கிரத்துல செரிக்கக்கூடிய பொருள குடுக்கறத முதல்ல நம்ம நிப்பாட்டணும். புரதம், நல்ல கொழுப்பு, அப்புறம் ஃபைபர், காய்கறிகள் இதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்து பழக்கணும். காலையில முட்டை குடுங்க. மதியான சாப்பாட்டுல சுண்டலோட சேர்ந்து சாதம் பண்ணி குடுங்க. பன்னீரோட சேர்ந்து பன்னீர் ரைஸ், எக் ரைஸ்ன்னு லஞ்ச்ல குடுங்க. ஈவினிங்ல வந்த உடனே நட்ஸ் குடுங்க. இல்லன்னா பன்னீரு, சீஸ்லாம் நீங்களாவே வீட்ல ஸ்நாக்ஸ் பண்ணி குடுங்க. பால் குடுங்க. நைட்ல டின்னரும் முட்டை தோசை, பன்னீர் தோசை, சீஸ் தோசை அப்படின்னு அவங்களுக்கு பசி கட்டுற மாதிரி நல்ல கொழுப்பு, பேட் ஃபேட் இல்லாம நல்ல கொழுப்பு நிறைஞ்ச பொருட்கள நீங்களே வீட்ல செஞ்சு குடுங்க. சர்க்கரை உணவு குடுக்கறத அவங்களுக்கு முக்கால்வாசி தவிர்த்துடுங்க. இல்ல என் குழந்தைக்கு சாக்லேட், கேக், ஐஸ்கிரீம்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அதுக்கு முதல் காரணம் நம்ம தான். நம்மளே அவங்க முன்னாடி சாப்பிடுறோமே, அப்புறம் எப்படி குழந்தைங்க சாப்பிடாம இருப்பாங்க? இல்லையா? ஸோ, இத நீங்க குழந்தைங்களுக்கு குடுக்கணும், இந்த மாதிரி உணவு பொருட்களன்னா, நம்மளோட டயட்ட ஃபர்ஸ்ட் நம்ம மாத்தணும். அவங்க முன்னாடி நாம ஹெல்த்தியா சாப்பிட்டு காமிக்கணும். நாம கொஞ்சம் எக்ஸர்சைஸ் பண்ணி காமிக்கணும். இதெல்லாம் செஞ்சோம்னா தான் அவங்களும் ஹெல்த்தியா வருவாங்க. ஸோ நம்ம அன்ஹெல்த்தியா சாப்பிடுறது மூலமா நம்ம உடம்ப மட்டும் கெடுத்துக்கல. நம்மளோட ஃபியூச்சர், நம்ம குழந்தைங்களோட ஃபியூச்சர் எல்லாத்தையும் நம்மளே தான் கெடுக்கிறோம். ஸோ இனிமே உங்களுக்காக இல்லைனாலும், உங்க குழந்தைங்களுக்காக உங்களோட ஹேபிட்ஸ மாத்துங்க. அடிக்கடி சாப்பிடுறது நிறுத்துங்க. சர்க்கரை உணவு சாப்பிடுறத நிப்பாட்டுங்க. இதுக்கு இடையில நல்ல கொழுப்பு, குட் ஃபேட் உள்ள ஃபுட்ஸ், புரோட்டீன், ஃபைபர் இது எல்லாமே உங்களோட உணவுல சேர்த்துக்கோங்க. உங்க குழந்தைங்களும் உங்கள பார்த்து கத்துக்குவாங்க. ஓகே?